சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு 50, 60, 70 வயது மேற்பட்ட மூத்த குடிமக்கள் ரேஷன் அட்டை வைத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பு வெளியாயிருக்கு. என்ன அறிவிப்பு அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்தியா முழுக்க பார்த்தோன்னா ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் மூலமாக நீங்கள் இந்தியாவில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் வேறு மாநிலத்தவங்க இன்னொரு மாநிலத்தில் போயிட்டு ரேஷன் கார்டை வச்சு உங்களோட ரேஷன் பொருட்களை பெற்றுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகத்தில் பொறுத்தவரையும் நிறைய மக்கள் ரேஷன் அரிசி அண்ட் சர்க்கரை இந்த மாதிரியான பொருட்கள் வைத்து தான் மாதம் வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பண்டிகை காலங்களையும் நம்மளுக்கு இலவசமான அறிவிப்புகள் சலுகைகள்னு சொல்லிட்டு ரேஷன் அட்டை வைத்திருக்கிறவங்களுக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும். இந்த நிலையில் மூத்த குடிமக்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது மூத்த குடிமக்கள் ரேஷன் கடையில் போயிட்டு க்யூவில் நின்று பொருட்கள் வாங்குறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இதனாலேயே ரேஷன் கடைக்கு போகாமையே கூட இருந்துடுறாங்க. ஸோ மூத்த குடிமக்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற வகையில் இப்போது வீடு வீடாக வந்து இலவசமாக ரேஷன் பொருட்களை எடுத்துகிட்டு வந்து விநியோகம் செய்கிறதுக்கான ஒரு சூப்பரான திட்டத்தை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி புழக்கத்தில் இருக்கிறது தான், ஆனால் நிறைய மக்களுக்கு இன்னுமே தெரியாமல் இருக்குது. மூத்த குடிமக்கள் அங்கீகார சான்று அப்படின்றத ஒன்று வாங்குறது மூலமாக நீங்கள் ரேஷன் கடைக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது. வீட்டுக்கே உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் உங்களை தேடி எடுத்துகிட்டு வந்து விநியோகம் செய்வாங்க. எப்படி இந்த அங்கீகார சான்றை பெறுறது, இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இது மட்டும் இல்லாமல் அப்படின்னு இப்போ தெளிவாக பார்த்துடலாம். இந்த அங்கீகார சான்று அப்படின்றத ஃபர்ஸ்ட் எங்கே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களோட ரேஷன் கடையில் இருக்க ரேஷன் கடை ஊழியர்கிட்ட நாங்கள் மூத்த குடிமக்கள் நாங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தோம்னா எங்களுக்கு அந்த இதை அப்ளை பண்ணி கொடுப்பீங்க அங்கீகார சான்று அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க என்னென்ன கேட்பாங்களோ அதெல்லாம் கொடுத்துருங்க. மேக்ஸிமம் ஃபோட்டோ, நீங்கள் மூத்த குடிமக்கள் தானா அப்படின்றதுக்கான ஏதாச்சும் ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் கேட்பாங்க. ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் இது மட்டும்தான் கேட்குற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ண கொஞ்சம் சில நாட்கள்லேயே உங்களுக்கு அந்த அங்கீகார சான்று அப்படின்றது கிடச்சிரும். அதை வச்சு நீங்கள் ரேஷன் கடையில் ஈஸியாக நீங்களும் போயிட்டு க்யூவில் நிற்காமல் அந்த அங்கீகார சான்றை வச்சும் வந்து நீங்கள் பொருட்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து விநியோகம் செய்யணும் அப்படின்னாலும் வந்து அது மூலமாக நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். இன்னொரு வகைன்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து அந்த அங்கீகார சான்று வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மாதமே மக்கள் குறைதீர் முகாம் சொல்லி அனைத்து மாவட்டத்திலையுமே நடக்கும். அந்த மக்கள் குறைதீர் முகாமில் கலந்து கொண்டு நீங்கள் மூத்த குடிமக்கள் அப்படின்றதுக்கான சொன்ன ப்ரூஃப்லேயும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே அந்த அங்கீகார சான்று அப்படின்றத உங்களால் பெற்றுக்க முடியும். ஸோ இது மூலமாக மூத்த குடிமக்கள் அனைவருமே பயன்பெற முடியும். உங்களுக்கு நீங்கள் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு நின்று ரேஷன் பொருட்களை வாங்கணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்கள் வீட்டில் யாராச்சும் வந்து முதியவர்கள் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னாலும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.